தமிழ் சினிமாவின் வரலாற்றை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அது பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் என்று. தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்த பெருமை இவருக்கு உண்டு. ஏனென்றால் தமிழ் திரைப்படங்கள் ஸ்டுடியோவுக்கு உள் அடைக்கப்பட்டிருந்த காலத்துல கிராமத்து மண் வாசனையை, வயல்வெளிகளை, உண்மையான மனிதர்களின் உணர்ச்சிகளை கேமராவால் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. சரி, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் கடந்து வந்த பாதையை பற்றி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பாரதி ராஜாவினுடைய உண்மையான பெயர் சின்னசாமி பெரியமாயத்தேவர். இவர் 1941 ஜூலை 17 தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அள்ளி நகரம் என்ற கிராமத்துல பிறந்தாரு. இவருடைய தந்தை பெரியமாயத்தேவர், தாய் மீனாட்சி அம்மாள் என்கிற கருத்தம்மாள். சிறு வயதிலிருந்தே இலக்கியம், நாடகம் மற்றும் கதை சொல்வதில் அவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது. பின்னாளில் அவர் உருவாக்கிய கிராமத்து கதாபாத்திரங்களின் உண்மை தன்மைக்கு காரணம் அவர் வாழ்ந்த இந்த கிராமப்புற சூழல்தான். பாரதி ராஜா வளர்ந்த காலத்தில் கிராமங்களில் சினிமா என்பது ஒரு அதிசயமாக இருந்தது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் படங்களை பார்த்து வளர்ந்த அவர் ஒரு நாள் சினிமா உலகிற்குள் செல்ல வேண்டும் என்ற தீவிர ஆசையை வளர்த்து கொண்டார். ஆனால் அந்த காலத்தில் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் சென்னை சென்று இயக்குனராக வேண்டும் என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற கனவாகவே கருதப்பட்டது. இளம் வயதில் வேலை தேடி சென்னைக்கு வந்தவர் பிறகு அங்கு பல்வேறு சிறிய வேலைகளை செய்து வந்தார். அதனை அடுத்து நாடகங்களில் நடித்ததாகவும் கூறப்படுகிறது. திரைப்பட வாய்ப்புகளுக்காக எண்ணற்ற தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்களின் அலுவலகங்களில் ஏறி இறங்கினார் பாரதி ராஜா. ஆனால் பலமுறை நிராகரிக்கப்பட்டார். பல நாட்கள் பணமின்றி வாழ்ந்தார். சில நேரங்களில் சாப்பிடக்கூட காசில்லாமல் இருந்துள்ளார். திரைப்பட துறையில் நுழைந்த பிறகு பல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறார். அந்த காலத்தில் அவருடன் பழகியவர்கள் பின்னர் தமிழ் சினிமாவின் முக்கிய ஆளுமைகளாக உயர்ந்தனர். அவர்களில் புகழ்பெற்ற இயக்குநர்களான கே. பாக்யராஜ், மணிவண்ணன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படம் பாரதி ராஜாவின் முதல் படைப்பு. இந்த படம் தமிழ் சினிமாவின் வரலாற்றையே மாற்றியது. ஏனென்றால் அந்த காலத்தில் பெரும்பாலான திரைப்படங்கள் ஸ்டுடியோ செட்களில் படமாக்கப்பட்டன. ஆனால் பாரதி ராஜா உண்மையான கிராமங்களுக்கு சென்றார். இயற்கை ஒளியை பயன்படுத்தினார். கிராமத்து மொழியை பேச வைத்தார். மனிதர்களின் இயல்பான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார். இதனால் தமிழ் ரசிகர்கள் இதுவரை பார்த்திராத ஒரு புதிய உலகத்தை கண்டனர். இந்த படத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்திருந்தனர். பரட்டை, சப்பானி, மயில் போன்ற கதாபாத்திரங்கள் இன்று வரை பேசப்படுகின்றது. பாரதி ராஜா வந்த பிறகு தமிழ் சினிமா கிராமங்களை நோக்கி திரும்பியது. அவர் இயக்கிய படங்களில் கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, அந்தி மந்தாரை போன்ற படைப்புகள் முக்கியமானவை. பாரதி ராஜா வெறும் காதல் கதைகள் மட்டும் சொல்லவில்லை. அவர் எடுத்த சில படங்கள் சமூகத்தை உலுக்கியவை. அதில் வேதம் புதிது திரைப்படம் சாதி வேறுபாடுகளை கேள்விக்குட்படுத்தியது. கருத்தம்மா திரைப்படம் பெண் குழந்தை கொலையை எதிர்த்த சக்தி வாய்ந்த திரைப்படம். அந்தி மந்தாரை திரைப்படம் மனித வாழ்க்கையின் இறுதிகால வேதனைகளை பேசும் படைப்பு. இந்த திரைப்படங்கள் எல்லாம் அவரை வெறும் இயக்குனராக அல்லாமல் ஒரு சமூக சிந்தனையாளராக மாற்றியது. பாரதி ராஜா பல புதிய முகங்களை அறிமுகப்படுத்தினார். அப்படி அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு முன்னேற்றம் பெற்றவர்களில் ராதா, ரேவதி, ராதிகா சரத்குமார், சத்யராஜ், கே. பாக்யராஜ் போன்றவர்கள் முக்கியமானவர்கள். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சந்திரலீலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் திருமணம் 1974 நடந்தது. இந்த தம்பதியருக்கு மனோஜ், ஜனனி என்ற 2 பிள்ளைகள் இருந்தனர். இத்தனை புகழும் பெருமைகளும் கொண்ட இந்த மாபெரும் கலைஞனின் சொந்த வாழ்க்கை ஒரு சோகத்தை உள்ளடக்கியது. அவரது மகன் மனோஜ் பாரதி ராஜா 1999 பாரதி ராஜா இயக்கிய தாஜ்மஹால் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். மனோஜ் பாரதி ராஜா 2006 நந்தனா என்ற நடிகையை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர்.
இவர்களின் தந்தை மகன் உறவு மிகவும் நெருக்கமானதாக இருந்ததாக பலரும் கூறியுள்ளனர். ஆனால் இந்த உறவை உலுக்கும் வகையில் 2025 மார்ச் 25 அன்று அவரது மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பால் திடீரென உயிரிழந்தது பாரதி ராஜாவை மிகவும் பாதித்தது. இந்த இழப்பு அவரை ஆழ்ந்த மனவேதனைக்குள் தள்ளியது. பல தசாப்தங்களாக வெற்றிகளையும் தோல்விகளையும் தாங்கிய அவர் மகனின் மறைவால் வாழ்நாளின் மிகப்பெரிய தாங்க முடியாத துயரத்தை சந்தித்தார். அதன் பிறகு 2025 இறுதியிலும் 2026 தொடக்கத்திலும் பாரதி ராஜா சுவாச கோளாறு மற்றும் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையில் 2026 ஏப்ரல் மாதத்தில் வெளியான அவரது மருத்துவமனை புகைப்படங்கள் ரசிகர்களை மிகவும் கவலையடைய செய்தது. இயக்குனராக புகழின் உச்சியை அடைந்த பாரதி ராஜா பிற்காலத்தில் ஒரு முதிர்ச்சியான நடிகராகவும் தன் முத்திரையை பதித்தார். சமீபத்தில் வெளியான திருச்சிற்றம்பலம், மகாராஜா போன்ற திரைப்படங்களில் இவரது யதார்த்தமான உணர்வு பூர்வமான நடிப்பு ஒட்டுமொத்த ரசிகர்களின் இதயங்களையும் உருக செய்தது. இந்திய திரையுலகிற்கு அவர் ஆற்றிய இந்த ஈடு இணையற்ற பங்களிப்பை பாராட்டி கடந்த 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு உயரிய பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. மேலும் இவர் 6 தேசிய திரைப்பட விருதுகள், பல தமிழக அரசு திரைப்பட விருதுகள், பல பிலிம்பேர் விருதுகள், நந்தி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ்நாட்டின் கிராமிய வாழ்க்கையை உலக தரத்தில் பதிவு செய்த மிக சில இயக்குநர்களில் ஒருவர் பாரதி ராஜா. ஆனால் உண்மையில் இவர் முதலில் இயக்குனராக அல்ல, நடிகராகவே வர வேண்டும் என்று நினைத்துள்ளார். இன்றும் புகழ்பெற்ற பல இயக்குனர்கள் அவரை தங்கள் ஆசானாக குறிப்பிடுகின்றனர். அவர் செய்த மிகப்பெரிய சாதனை கிராமத்தில் வாழும் சாதாரண மனிதனின் வாழ்க்கையும் சினிமாவாக்க முடியும் என்பதை நிரூபித்தது. தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை கவர்ந்த அவர் இன்று ஜூன் 10, 2026 அன்று இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தன்னுடைய 84வது வயதில் சென்னை இல்லத்தில் காலமாக்கியுள்ளார். இந்த நிலையில் தமிழ் திரைப்பட உலகம் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறது. பாரதி ராஜா ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, அவர் ஒரு திரைப்பட பல்கலைக்கழகம். அவர் ஒரு கிராமத்தின் குரல், தமிழ் மண்ணின் மனத்தை உலக சினிமா வரை கொண்டு சென்ற கலைஞர். அதனால்தான் இன்று வரை தமிழ் மக்கள் அவரை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்று அழைக்கிறார்கள். தமிழ் சினிமாவின் வரலாற்றில் என்றும் அழியாத பெருமைக்குரிய ஒரு சகாப்தமாக வீற்றிருப்பார் இயக்குனர் இமயம்.